இப்போது இந்த ஜாரில் தேங்காய் போட்டு துருவலாக எடுத்து வச்சுருக்குறேங்க. அதே ஜார்லேயே நான் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு அரிஞ்சு போட்டு வச்சுருக்குறேங்க. பெருங்காயத்தூள் எண்ணெயில் கூட நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. நான் கட்டியாக இருக்கிறதுனால இப்பயே போட்டு இது ஒரு சுற்றிட்டு அப்புறம் உளுந்து வடிகட்டி வச்சுருக்குறேங்க இருத்து, அதையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 2 சுற்று தாங்க விட்டேன். தண்ணி உளுத்தம்பருப்பு வடிச்சிட்டு ஞாபகமாக நம்ம இஞ்சியும் பெருங்காய கட்டியும் மிளகாவும் முதல்லையே போட்டுட்டு அப்புறமா ஒரு சுற்றிட்டு ஒரு 2 சுற்றிட்டு அப்புறம் திரும்ப தண்ணி வடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு போடணுங்க. இல்லை ஒட்டுக்கா போட்டுறக்கூடாதுங்க. இது இப்போ சரியான பதத்தில் இருக்குதுங்க. கால்வாசி குருணை மாதிரி சரியான பதத்தில் இருக்குதுங்க. இல்லைன்னா பிசுன்னு களி மாதிரி ஆகிடுங்க. இப்போ நல்லா கமன்னு வாசமாக இருக்குதுங்க. இந்த மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இதை இப்போ அடுப்பில் தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. ஒரு 3 ஸ்பூனு எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே அளவு கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக செஞ்சால் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நான் அதுலேயே மாவுலேயே போட்டு வரமிளகா அரைச்சதுனால எனக்கு காரம் போதுங்கிறதுனால நான் இப்போ இதில் சேர்த்துக்கலைங்க. இல்லைன்னா பச்சை மிளகா தூளாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வரமிளகா வேணாலும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம்பருப்பு விழுதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா கிளறி விட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த உளுத்தம்பருப்பு மாவை நல்லா கிளறி பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பெருங்காயத்தூள் நான் கட்டி அதில் போட்டதுனால பரவாயில்லைங்க, இதில் சேர்த்துனால. இல்லைனாக்கா இப்போ இதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க நம்ம வாசத்துக்கு. இப்போ இது எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. ரொம்ப நேரமும் விட்டாலும் பொறுன்னு ஆகிடுங்க. இப்போ இதில் பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் அரிசி இட்லிக்கு அரைச்ச அரிசி மாவே நான் சேர்த்துக்கிறேங்க. அரிசி கொஞ்சம் எடுத்து இதில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க மாவா. இதை இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க. இல்லைனாக்கா பச்சரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை இதில் போட்டு வேக வைக்கணுங்க. ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது தண்ணியோட இந்த உளுத்தம்பருப்பும் அரிசி மாவும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது தண்ணி பத்தாதுங்க. ஜார் கழுவியும் ஊற்றிட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. தூள் உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு ஊற்றிட்டுங்க, ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இல்லைன்னா கட்டி தட்டிடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இதுலேயே நல்லா வதங்கி வரட்டுங்க. உப்பு தூளும் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டோம்னா தாங்க நல்லாவும் வேகும் வதங்கியும் வருங்க, கட்டி இல்லாமையும்.
நல்லா இப்போ ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நல்லா பெரட்டி கிளறி விட்டுக்கலாங்க. மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சிங்க. கட்டி இல்லாமையும் நல்லாவும் சொல்லண்டும் வருதுங்க. நான் 100 கிராம் உளுந்து 100 கிராம் அரிசி அளவுக்கு எடுத்து செஞ்சிகிட்ருக்குறேங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் நம்ம விருப்பங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கிளறி விட்டுக்கலாங்க. இதுலேயே இப்போ நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருங்க. இதுக்கு மேலே இதை ஆற வச்சுட்டு சொல்லட்டி நல்லா கையிலையும் பிசைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்பயே கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஆவியில் வேக வைக்கிற பாத்திரத்துலேயோ கொழுக்கட்டையாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா சொல்லட்டி கிளறி விட்டுக்கலாங்க. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கிறப்பயே அதுலேயே கொஞ்சம் அரிசி மாவையும் உளுந்து தனியாக ஊற வச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாங்க. சுலபமாக இருக்குங்க, கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடியே நீர் உருண்டை உப்பு உருண்டைன்னு நான் வீடியோ போட்டிருக்குறேங்க. அதுவும் இதே மாதிரி தாங்க. இட்லிக்கு ஆட்டுறப்பயே அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சோம்னாக்கா, நான் பச்சரிசி மாவில் செய்யலைங்க, அரிசி மாவுலேயே செஞ்சுருப்பேங்க. அது இதே மாதிரியே சுலபமாக செஞ்சிடலாங்க. அரிசி மாவாக இருந்தாக்க நல்லா ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க, உடம்புக்கும் ஆரோக்கியங்க. இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டுடுச்சிங்க, கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துடுச்சிங்க. இதை இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. எண்ணெய் பதமும் கரெக்டாக இருக்குதுங்க, மாவும் வெந்துடுச்சிங்க, அடியும் பிடிக்கலங்க. இப்போ அடுப்பு நிறுத்தியாச்சுங்க. நிறுத்திட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இது தூவிக்கலாங்க. இந்த சூட்டுலேயே இது பரட்டி விட்டுட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இப்போ இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுருக்குறேங்க, அதில் கொழுக்கட்டை மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, உளுத்தம்பருப்பு கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.